एकपत्नी व्रतमप्रमेयं शिष्टं सदाचारयुतं प्रशान्तम् असद्वचोस्पृष्टममर्त्यसेव्यं कथासरो रक्षकम् आश्रयामः. சீதாராம், இல்லைன்னா நம்ம பார்த்துன்னு வந்தோம். ஷெல்டன் புலாக் எதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கார், என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கறதுலாம் இப்ப சஹானஜி சொன்னா. இதுக்கு மேல அவர் என்ன சொல்றார் அப்படிங்கறத பாக்கணும். தி பேட்டில் ஃபார் சான்ஸ்கிரிட் அப்படிங்கிற புக்ல திரு ராஜீவ் மல்ஹோத்ரா அவர்கள் ஷெல்டன் புலாக்குடைய தோஷங்கள்லாம் எடுத்து காமிச்சிருக்கா. அதே மாதிரி ரீரைட்டிங்ஸ் ஆஃப் ராமாயணா அப்படிங்கிற வால்யூம்ல, அதாவது ராமாயணா 10 வால்யூம்ஸ்ல 10th வால்யூம்ல அப்பா அவரோட தோஷங்கள்லாம் எடுத்து காமிக்கிறார். ஃபர்ஸ்ட் ஷெல்டன் பொலாக் என்ன சொல்றார் அப்படின்னா, ராமாயணம் என்கின்றது ஒரு கட்டுக்கதை என்றுதான் ஆரம்பிக்கிறார். இதுக்கு நம்ம முதல்ல ஏபிஜே அப்துல் கலாம் என்ன சொல்றார் அப்படிங்கறத பார்ப்போம். The important aspect about the Ramayana is that when Valmiki wrote the epic, he made it with many proofs. He packed up so much information about the various planetary positions of those days, the geography of the areas mentioned in the epic, and the seasonal events, that it is virtually a no-brainer to establish the dates on which those events occurred. என்று சொல்றார். இவர் ஒரு லெக்சர்ல சொல்றார், ஒரு செமினார்ல ஒரு லெக்சர்ல சொல்றார். அதாவது இவர் சொல்றது என்ன அப்படின்னா, வால்மீகி ராமாயணத்தை நிறைய ப்ரூஃப்ஸ் வச்சு எழுதியிருக்கார். நிறைய பிளானட்ல என்ன பொசிஷன்ல இருந்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ரூஃப் வச்சு எழுதியிருக்கார். இவ்வளவு ப்ரூஃப் வச்சு எழுதியிருக்கிறதுனால ராமாயணம் நடந்தது அப்படிங்கறத ரொம்ப ஈஸியா சொல்ல முடியும் என்று இவர் சொல்றார். இதை நம்ம பாக்குறோம். லக்ஷ்மணர் யுத்த காண்டத்துல சொல்றார், மூல நட்சத்திரத்துக்கு பக்கத்துல ஒரு காமெட் வந்து விழுது என்றெல்லாம் நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் இந்த மாதிரி பாக்குறோம். மேல என்ன அப்படின்னா, ஜியோகிராபிக்கலி ராமாயணம் எப்படி இருக்கு அப்படிங்கறது எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக நிறைய பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கா. அதே மாதிரி ஆர்கியலாஜிக்கலி, பொட்டானிக்கலி ராமாயணம் எப்படி கட்டுக்கதை இல்லை அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக நிறைய பேப்பர்ஸ் எழுதியிருக்கா. நிறைய பேர் இதை பத்தி இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. மேல என்ன அப்படின்னா, இந்திய ராஜாக்கள், இந்து ராஜாக்கள் நிறைய பேர் ராமரை ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு ராமரை மாதிரி நம்மளும் வாழணும் என்று யோசிச்சிருக்கா. அதுல வந்து மகாராணா பிரதாப் சிங்கோ, போஜராஜன் பத்திலாம் நேத்திக்கு பார்த்தோம். கிருஷ்ணதேவராயரோ, சிவாஜியோ, ஷஹாஜியோ நிறைய பேர் ராமர் அப்படிங்கறத ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு நம்மளும் ராமரை மாதிரி வாழணும் அப்படின்னு வாழ்ந்திருக்கா. மேல சில ஐரோப்பியர்களுக்கு முன்னாடி ராமாயணம் கட்டுக்கதை என்கின்றதே நம்மளுக்கு தெரியாத விஷயம். ஜேம்ஸ் மில் முதலிய ஐரோப்பியர்களுக்கு முன்னாடி ஜேம்ஸ் மில் ராமாயணம் கட்டுக்கதை என்று சொல்றார். இதுக்கு இவர் கொடுக்கிற காரணம் என்ன அப்படின்னா, அவரோட மதத்துல உலகம் 6000 வருஷத்துக்கு முன்னாடிதான் வந்தது என்று அவருடைய மதம் சொல்றது. அதனால ராமாயணத்துல இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தா 6000 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரீடேட் ஆகுது. அதனாலேயே ராமாயணம் என்கின்றது கட்டுக்கதை என்று ஜேம்ஸ் மில் சொல்றார். மேல ரொம்ப ரீசெண்டான லீடர்ஸ் வரைக்கும் ராமர் அப்படிங்கறத ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு, இல்ல ராமாயணம் அப்படிங்கறத மதிச்சு வாழ்ந்திருக்கிற சில ரீசெண்ட் லீடர்ஸையும் பாக்குறோம். நம்ம ராஜாஜியோ, காந்திஜியோ, இவ எல்லாரும் இருக்கா. காந்திஜி வந்து ராமரோட பேரை வச்சுட்டு சுதந்திரத்தையே வாங்கி தந்தார் நம்மளுக்கு அப்படிங்கறதையும் பாக்குறோம். அப்படிங்கும்பொழுது ராமர் அப்படிங்கிறவர் நம்ம டிஎன்ஏலயே இருக்கார். அப்படிங்கும்பொழுது ராமாயணத்தை கட்டுக்கதை அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? வேலை நேத்திக்கு தான் பார்த்தோம். இதை கிட்டத்தட்ட 1 hour பார்த்தோம். ராமாயணம் அப்படிங்கிறது நிறைய லாங்குவேஜஸ்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். மேல சில பேர்கள்லாம் சொல்றா என்ன அப்படின்னா, ராமர்கிட்ட நிறைய மிராக்கிள்ஸ் இருக்கு, அதனால ராமாயணம் கட்டுக்கதை என்று சொல்றா. அப்படி பார்த்தா ஜீசஸ்டும் நிறைய மிராக்கிள்ஸ் இருக்கு, ராமரோட அதிகமான மிராக்கிள்ஸும் இருக்கு. முகமதுட்டையும் ராமரோட அதிகமான மிராக்கிள்ஸ் இருக்கு. புத்தர்ட்டையும் அவ்வளவு மிராக்கிள்ஸ் இருக்கு. இவன் எல்லாரையும்
கட்டுக்கதை அப்படின்னு சொல்லாதவா ராமாயணத்தை மட்டும் கட்டுக்கதை அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? இது எல்லாத்தினாலையும் நம்ம பாக்குறோம் ராமாயணம் கட்டுக்கதை இல்ல அப்படிங்கிறது. அடுத்தது ஷெல்டன் பொல்லாக் சொல்றது, Ramayana of Valmiki came only after Dasharatha Jataka, a Buddhist text. The metrical verse form of Jatakas was imitated by Valmiki in writing the epic. என்று இவர் சொல்றார். அதாவது ராமாயணம் நேத்திக்கு பார்த்தோம் இல்லையா, தசரத ஜாதகம் அப்படிங்கிற பௌத்த கிரந்தம் அதுக்கு வந்தது என்கின்றத சொல்றார். இதுக்கு இவர் கொடுக்கிற காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப ஃபன்னியான காரணம். இதுக்கும் அதுக்கும் இருக்கிற சந்தஸ் ஒண்ணு என்று சொல்றார். இந்த காரணத்தை வச்சுட்டு இது இதுக்கப்புறமா வந்தது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? வேதத்துல கூடதான் அனுஷ்டுப் சந்தஸோ ராமாயணத்துல வர சில சந்தஸ்களோ இருக்கு. அதை வச்சுட்டு வேதம் ராமாயணத்துக்கு அப்புறம் தான் வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இதுலயும் அதுலயும் ஒரே சந்தஸ் இருக்கு, இது இதுக்கப்புறம் வந்தது அப்படிங்கறதையும் நம்மளால சொல்ல முடியும். மேல நிறைய ஸ்காலர்ஸ் புத்தருக்கும் பௌத்தத்துக்கும் ரொம்ப முன்னாடி வந்தது ராமாயணம் என்று ரிசர்ச் பண்ணிருக்கா. ஜாகோபி அப்படிங்கிற ஒரு ஸ்காலர் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, தசரத ஜாதகத்துல ராமருக்கும் சீதைக்கும் ராம பண்டிதன் அப்படின்னும் சீதா தேவி என்கின்ற வார்த்தைகளும் வருது என்று சொல்றார். அதாவது வால்மீகிய ராமாயணத்துல ராம பண்டிதன் அப்படின்னும் சீதா தேவி அப்படின்னும் அந்த வார்த்தைகள் வரல, ராமர் சீதை அப்படின்னு தான் வருது. ராமபத்ரன் ராமச்சந்திரன்கிற வார்த்தைகள் கூட வரல. அதனால ராமாயணம் தசரத ஜாதகத்துக்கு ரொம்ப முன்னாடி வந்தது என்று ஜாகோபி சொல்றார். அப்பா என்ன சொல்றா அப்படின்னா, புத்தருடைய முதல் ரியலைசேஷன் நேத்திக்கு பார்த்தோம் இல்லையா, துக்கம் அப்படிங்கிறது. சர்வமும் துக்கம், பிறந்ததும் துக்கம், வளர்ந்ததும் துக்கம், கல்யாணம் துக்கம், மரணம் துக்கம், எல்லாமே துக்கம் அப்படிங்கிற இந்த துக்கா தியரி. இது புத்தருக்கும் பௌத்தத்துக்கும் வந்த பின்னாடி வந்த ஆல்மோஸ்ட் எல்லா கிரந்தங்களையும் நம்ம பாக்குறோம். ஆனா இது ராமாயணத்துல பாக்கல. இந்த கைண்ட் ஆஃப் துக்கா தியரி, எல்லாமே துக்கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு துக்கா தியரிய நம்ம ராமாயணத்துல பாக்கல. அப்படிங்கறதுனாலையும் ராமாயணம் பௌத்தத்துக்கும் புத்தருக்கும் ரொம்ப முன்னாடி வந்தது, அதாவது தசரத ஜாதகத்துக்கு ரொம்ப முன்னாடி வந்தது என்று சொல்லலாம். அப்படிங்கறதுனாலும் இந்த ஷெல்டன் பொல்லாக்குடைய இந்த வாக்கியத்தை நம்ம நிராகரிக்கிறோம். அடுத்தது இவர் சொல்றது, in the story of Rama's exile, Valmiki may be creating a fictional parallel to Buddha's enunciation என்று இவர் சொல்றார். முதல்லயே பார்த்துட்டோம், புத்தருக்கு ரொம்ப முன்னாடி வந்தது வால்மீகிய ராமாயணம் அப்படிங்கிறது. மேல என்ன அப்படின்னா, இவர் சொல்றது என்ன அப்படின்னா, புத்தர் சந்நியாசம் வாங்கிண்டார், ராமர் காட்டுக்கு போனார். புத்தர் சந்நியாசம் வாங்கின்றதை பார்த்து வால்மீகி ராமர் காட்டுக்கு போன கதையை எழுதினார், புத்தர் மாதிரியே இருக்கணும் அப்படிங்கறதுனால அப்படின்னு சொல்றார். இது நம்மளால ரொம்ப ஈஸியா நிராகரிக்க முடியும். ஏன் அப்படின்னா, முல்ல ராமர் காட்டுக்கு போனதுக்கும் சந்நியாசத்துக்கும் வித்தியாசம் பார்க்கலாம். ராமர் காட்டுக்கு போனது 14 வருஷத்துக்கு தான், சந்நியாசம் அப்படிங்கிறது பர்மனன்ட். ரெண்டாவது, புத்தருக்கு சுத்தியில இருந்து எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால புத்தர் சந்நியாசம் வாங்கின்றார். அவருடைய மனைவியிட்டையோ இல்ல ராஜ்யத்திலயோ எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால கிளம்பிட்டார் அப்படிங்கறத பாக்குறோம். ஆனா ராமரோ என்ன அப்படின்னா, ஐஸ்வர்யஸ்ய ரசக்யஸ்ஸன்ன காமினாம் சைவ காமதஹ நேச்சத்யேவான்ருதம் கர்த்தும் பிதரம் தர்ம கௌரவாத் என்று வால்மீகி ராமரை பத்தி டிஸ்கிரைப் பண்ற. ஐஸ்வர்யத்துடைய ரசம் என்னது அப்படிங்கிற தத்துவம் அறிந்தவர் ராமர் அப்படின்னு சொல்ற. அதாவது ராஜ்யம் ஆளணும் அப்படிங்கறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் உடைய, குடும்பம் நடத்தணும் அப்படிங்கறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் உடைய ஒரு பொறுப்பான கிரகஸ்தன் ராமர். அப்படிங்கும்பொழுது ராமர் இப்படி கிளம்பி போனார் அப்படிங்கறத புத்தர் சந்நியாசம் வாங்கின்றார் அப்படிங்கறதோட சேர்க்க முடியாது. மேல என்ன அப்படின்னா, ராமரும் பிரஜைகளை ஆள்ற தத்துவம் அறிந்தவர் அப்படிங்கறதையும் பாக்குறோம். பிரஜாபாலன தத்துவஜா நராகோபஹதேந்திரியா என்றும் பாக்குறோம். இது எல்லாத்தினாலையும் ஷெல்டன் பொல்லாக்குடைய இந்த வாக்கியத்தையும் நம்ம நிராகரிக்கிறோம். அடுத்ததை இவர் சொல்றது என்ன அப்படின்னா, திரும்பியும்
Ramayana and other kavyas are the Brahminical response to the Buddhist usage of Sanskrit for non-Vedic purposes என்று இவர் சொல்றார். அதாவது பௌத்தர்கள்லாம் சம்ஸ்கிருதத்தை வேதத்தை தவிர சிலதுக்கெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சா. அதுக்கு பிராமணர்கள்லாம் அதை பார்த்துட்டு நம்மளும் சம்ஸ்கிருதத்தை இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு காவியங்கள்லாம் எழுத ஆரம்பிச்சா. ராமாயணம் முதலிய காவியங்கள்லாம் இப்படி வந்ததுதான் என்று இவர் சொல்றார். திரும்பி நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா, ராமாயணம் அப்படிங்கிறது பௌத்தத்துக்கும் புத்தருக்கும் ரொம்ப முன்னாடி வந்தது அப்படிங்கறத திரும்பி சொல்றோம். இது ராமாயணம் அப்படிங்கிறது ரொம்ப முன்னாடி வந்தது, அப்போ இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. அடுத்தது இவர் சொல்றது என்ன அப்படின்னா, பிராமணிக்கல் ரெஸ்பான்ஸ், பிராமணன் எழுதின ரெஸ்பான்ஸ் என்று சொல்றார். வால்மீகி ராமாயணத்தை எழுதினார், எல்லாருக்கும் தெரியாது. இதை தவிர வால்மீகிய பத்தி எதுவுமே தெரியாது, எதுவுமே ராமாயணத்துல வரல அப்படிங்கறதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வால்மீகி எந்த ஜாத்தியை சேர்ந்தவர் அப்படிங்கறதுலாமும் நம்மளுக்கு தெரியாது. வால்மீகி பிராமணனா இருந்திருக்கணும், ஏன்னா அவர் ரிஷி அப்படின்னா. ரிஷிகள் எல்லாரும் பிராமணர்கள் அப்படின்னு எந்த கிரந்தமும் சொல்லலை. ரிஷிகள் சத்திரியர்களா கூட இருக்கலாம், வைஷ்யர்களா கூட இருக்கலாம், பிராமணர்களா கூட இருக்கலாம். அப்படிங்கிற பொழுது ஏன் பிராமணர்கள் மட்டும் தான் ரிஷிகளா இருக்கணும்? மேல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, ஒரு பிலீஃப். அது என்ன அப்படின்னா, வால்மீகி ஒரு வேடன் அப்படிங்கிறது. டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர் காலாராம் மந்திர் அங்க ஹரிஜன ஆலய பிரவேசத்துக்காக முயற்சி எடுக்கும் போது அவர் சொல்றார், வால்மீகியும் எங்களுடைய காஸ்ட சேர்ந்தவர் தான், அதனாலேயே எங்களையும் உள்ள உடனும் என்று இவர் சொல்றார். இப்படி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வால்மீகி வேடனா இல்ல பிராமணனா அப்படிங்கிறது எதுவுமே வால்மீகி ராமாயணத்துல இல்ல. அதனாலையும் இந்த ஷெல்டன் புல்லாக்கூடிய இந்த வாக்கியத்தை நிராகரிக்கிறோம். அடுத்தது இவர் சொல்றது, as the kings were divinized by Brahmins magically through some ritual, they could not be questioned by anybody. Thus Indian kings remained oppressive authoritarians என்று சொல்றார். அதாவது ராஜாக்கள்லாம் பிராமணர்களால ஏதோ ரிச்சுவல்ஸ் பண்ணி ராஜாக்கள் ஆறா, அதனால அவள்லாம் தெய்வங்கள் ஆயிடுறா. அதனால அவ பிரஜைகள் எல்லாரும் பயங்கரமா அப்ரஸ் பண்றான், அவளால எதுவுமே கேள்வியே கேட்க முடியாது அப்படின்னு சொல்றார். இவர் இத 20,000 ஸ்லோகத்துக்கு மேற்பட்டு ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய ஒரு கிரந்தத்துல 2 ஸ்லோகத்துல ராமர் வாயால இத கேக்குறோம். அதாவது தாண்ட ஹிம்சியான் நாக்ரோஷான் நாக்ஷிபேன் நாப்ரியம் வதேத் தேவா மனுஷ்ய ரூபேன சரந்தியேதே மஹீதலே என்று சொல்றார். ராஜாக்களுக்கு எதிர்த்துண்டு போக கூடாது. ஏன் அப்படின்னா, தேவர்களே மனுஷர்களுடைய ரூபத்துல இங்க வசிக்கிறா என்று ராமர் சொல்றார். இத மட்டுமே வச்சிருந்த ஷெல்டன் பொலாக் சொல்ற வாக்கியம் இது. இது ராமாயணத்துல எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். என்ன அப்படின்னா, தசரதர் ராமரை காட்டு கமிச்சு வைக்கணும் அப்படிங்கும் பொழுது பயப்படுறார். ஏன் பயப்படுறார் அப்படின்னா சொல்றார், அனார்யைதி மாமார்யாக புத்திர விக்ராய்கம் துருவம் திக்கஷ்யந்தி ரத்யாசு சுராபம் பிராமணம் யதா என்று சொல்றார். என்ன அனார்யன் என்று பெரியோர்கள்லாம் என்ன சொல்லிடுவா. ஏன் அப்படின்னா, நான் இப்படி என்னுடைய தார்மீகனான பிள்ளைய காட்டு கமிச்சு வைக்கிறேன் என்று சொல்றார் தசரதர். அப்படின்னா தசரதர் இகழுக்கு பயப்படுறார் அப்படிங்கிறது தெரியறது. மேல என்ன அப்படின்னா, அதே அயோத்தியா காண்டத்துல சகர சக்கரவர்த்தியோட ஒரு கதை வருது. அந்த கதையில பிரஜைகள்லாம் சகர சக்கரவர்த்திட்ட சொல்றா, நீங்க சூஸ் பண்ணுங்க, நாங்களா உங்க புள்ளையா அப்படின்னு சூஸ் பண்ணுங்க. அவருடைய புள்ள நிறைய பாப்பங்கள்லாம் பண்ணிட்டு இப்படியும் அப்படி சுத்தின்னு இருக்கும். இதனால இப்படி பிரஜைகள்லாம் சொல்றான். இது பிரஜைகள்லாம் சொல்லோன்னே ராஜா என்ன பண்றார் அப்படின்னா, தன்னுடைய புள்ளைய
காட்டுக்கு அமுச்சு வச்சுட்டு பிரஜைகளை சூஸ் பண்றார் அப்படிங்கறத பாக்கணும். அப்படிங்கும் போதும் ராஜாக்கள் அப்படி ஒப்ரஸ் பண்ணிட்டு இருந்தா அப்படிங்கறதையும் திரும்பி நம்ம நிராகரிக்கிறோம். தசரதர் அந்த ஒரே ஒரு இடத்துல சொன்னார் மட்டும் இல்ல, ஒரு அயோத்தியா காண்டத்திலேயே திரும்பியும் அதை சொல்லிட்டே இருக்கார். எனக்கு இகழ் வந்துட போறதோ, பிரஜைகள்லாம் என்னை பார்த்து திக்காரம் பண்ணிடுவா அப்படின்னு திரும்பி சொல்லிட்டே இருக்கார் அப்படிங்கறதையும் பாக்குறோம். இது எல்லாத்தினாலையும் என்ன சொல்றோம் அப்படின்னா, ஷெல்டன் பொல்லாக்குடைய இந்த வாக்கியத்தை நிராகரிக்கலாம், இத ராமாயணத்துல நம்ம பார்க்கலை என்று சொல்றோம். அடுத்தது இவர் சொல்றது, only to show that the kings were divinized through some magical rituals by Brahmins, and also to show that the divinized kings could be an authoritarian. Valmiki describes Rama as divine incarnation என்று சொல்றார். அதாவது திரும்பி முன்னாடி சொன்ன மாதிரியே பிராமணர்கள்லாம் சில மேஜிக் பண்ணி ராஜாக்களை ராஜாவாக ஆக்குறார். அப்போ வால்மீகி இதனாலதான் ராமரை விஷ்ணுடைய அவதாரம் என்று சொல்றார் அப்படின்னு இவர் சொல்றார். இத நம்ம பார்த்தோம்னா 26 ஸ்லோகத்துக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கிரந்தத்துல 15 இடத்துல மட்டும்தான் ராமர் அவதாரம்னு வருது. இந்த ரீசனுக்காக வால்மீகி ராமாயணத்தை எழுதியிருந்தார் அப்படின்னா 15 இடத்துல வந்திருக்காது. ஆரம்பத்திலே இருந்து முடி வரைக்கும் சொல்லி தள்ளியிருக்க மாட்டார் அப்படிங்கறதையும் பாக்குறோம். மேல என்ன அப்படின்னா, அப்படின்னா ராஜாவானார் அப்படிங்கறதுனால அவதாரம் அப்படின்னு சொல்லணுங்கிற பட்சத்துல இந்த 15 இடமும் ராமர் ராஜாவானத்துக்கு அப்புறமா வரணும். இல்ல 14 இடம் ராமர் ராஜாவானத்துக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு இடம் ராமர் ராஜாவானத்துக்கு அப்புறமா வருது. இதுக்கு என்ன காரணம்? அப்படிங்கும் பொழுது இந்த ஷெல்டன் பொல்லாக்குடைய இந்த வாக்கியத்தையும் ரொம்ப ஈஸியா நிராகரிக்க முடியும். அடுத்தது இவர் சொல்றது என்ன அப்படின்னா, காவ்யா ரைட்டர்ஸ் were well paid by the kings. Kavyas were written to establish the ruler's divinity so that the rulers can oppress authoritatively others authoritatively என்று சொல்றார். அதாவது காவியம் எழுதினவாள்லாம் ரொம்ப ராஜாக்களால ஒரு சேலரி பே பண்ணப்பட்டவா, தனம் கொடுக்கப்பட்டவா, தனத்தை வாங்கிட்டு காவியம்லாம் எழுதினா. ஏன் இப்படி சொல்றார்? இது ஏன் சொல்றாருன்னா, இப்படி சொன்னாதான் அடுத்தது ராமர் விஷ்ணுவோட அவதாரம் அப்படின்னு சொல்றார் அப்படிங்கறதுனால அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக சப்போர்ட்டிங் பாயிண்டா இப்படி சொல்றார். திரும்பி இதே ஆபரேஷன் தான், அதோட கண்டினியூஷன் தான். இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா, ரொம்ப ரீசெண்டா வால்மீகி ராமாயணத்துக்கு ரொம்ப ரீசெண்டா எடுத்துட்டோம் அப்படின்னா தியாகராஜர் சரபோஜி மகாராஜாட்டிருந்து நிர்தேசம் வரும்பொழுது அவர் என்ன சொல்றார், ஆமந்திரணம் வரும்பொழுது அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு அந்த ராஜா அவர் யோசிக்கிறார், இன்னைக்கு அந்த ராஜா ராம குணங்களை பாடுறதுக்காக கூப்பிடுறார், நாளைக்கு சொந்த பெருமையை பாடுறதுக்காக கூப்பிட்டா அப்படின்னு தியாகராஜர் யோசிக்கிறார். இதுக்குதான் என்ன பாடுறார் அப்படின்னா, நிதி சால சுகமா ராமுட சந்நிதி சேய சுகமா நிதி சால சுகமா என்று தியாகராஜர் பாடுறார். இப்ப வால்மீகி ராமாயணத்தை திரும்பி போலாம். வால்மீகி இப்படி ராமரால தனம் கொடுக்கப்பட்டவர் என்று சொல்றார். இங்க ஷெல்டன் பொல்லாக் தன்னை கான்ட்ராடிக்ட் பண்ணிக்கிறார். முதல்ல என்ன பார்த்தோம், ராமர் கட்டுக்கதை என்று ஷெல்டன் பொல்லாக் சொல்றத பார்த்தோம். அப்படிங்கும் பொழுது வால்மீகிக்கு யாரு தனம் கொடுத்தா? அப்படி தனம் கொடுத்தாலும் ஏன் அவளை பத்தி வால்மீகி முழுசா ராமாயணம் பூரா சொல்லல? அப்படிதான் சொல்லல அப்படின்னாலும் இதான் 2 இடத்துலயாவது இந்த ராஜா அப்படின்னு சொல்லியிருக்கணும். எந்த ராஜா அந்த ராஜாவை பத்தி ஏன் சொல்லல இப்படிங்கிற கேள்வி எல்லாமும் வருது இல்லையா? அதனாலையும் ஷெல்டன் பொல்லாக்க வச்சிருந்தே ஷெல்டன் பொல்லாக்குடைய இந்த வாக்கியத்தை நிராகரிக்கிறோம். இந்த இடத்துல ஒரு சிந்தனை வருது.
அதாவது இப்போ சொல்ல வந்தது என்னன்னா, அவர் சொல்றது, பொலாக் சொல்றது என்ன அப்படின்னா, காவியம் எழுதுறவர்களுக்கு மன்னர்கள் நிறைய தனத்தை கொடுத்து எழுத வச்சா என்னன்னா, மன்னர்களை அவதாரம்னு சொல்றதுக்காக, மன்னர்களை தெய்வம்னு சொல்றதுக்காக, மன்னர்களை டிவைனைசேஷனுக்காக. அப்படித்தான் வால்மீகி ராமர தெய்வம்னு சொன்னார்னு. அதுக்கு பதில் இப்போ சம்பகா சொன்னது, அதாவது வால்மீகிக்கு அதுக்கு யார் பைசா கொடுத்தா? ராமர்னு சொல்ல முடியாது, ஏன்னா ராமாயணமே கட்டுக்கதைன்னு சொல்லியாச்சு. வேற யாராவது பைசா கொடுத்திருக்கிறவா இருக்கணும்னா, பைசா கொடுத்திருக்கிறவா பேர் மொத்த ராமாயணத்தை அப்படிங்கிறவாளை பத்தி மொத்த ராமாயணத்திலையும் ஏன் வரல? மகாபாரதமும் அப்படிதான். வியாசருக்கு யார் பைசா கொடுத்திருக்கணும்? தர்மபுத்திர தர்ம தேவதைன்னு சொல்றதுக்கு, கிருஷ்ண பரமாத்மாவை நாராயணன் சொல்றதுக்கு. கிருஷ்ண பரமாத்மாவும் தர்மபுத்திரம் தான் கொடுத்திருக்கணும். அவாதான் கட்டுக்கதையாச்சே. அப்ப எந்த ராஜா சொல்லியிருக்கார்? அந்த ராஜாவை பத்தி ஏன் மகாபாரதத்துல வரல என்ற கேள்வி ஒரு பக்கம் இருக்க, பதில் ஒரு பக்கம் இருக்க. இங்க ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு அப்படின்னு விரும்புறது என்ன அப்படின்னா, பிரதானமான கவிகள் அந்த நாள்லேருந்து போன நூற்றாண்டு வரைக்கும் இருந்தவா, காளிதாசன் ஃபார் எக்ஸாம்பிள், அவரை போஜராஜனுடைய சபையில இருந்தவர்லாம் சொல்றா, அதெல்லாம் ஹியர்ஸே தான், அதுக்கு எவிடன்ஸ் இல்லை. எவிடன்ஸ் இல்லைங்கிறது மட்டும் அதுக்கு எகைன்ஸ்டான எவிடன்ஸ்லாம் இருக்கு. போஜராஜன் பின்னாடி வந்தவன், காளிதாசன் ரொம்ப முன்னாடி கவி. காளிதாசனுடைய காலமும் விக்ரமாதித்யன் காலமும் கோயின்சைட் ஆறுது. அதனால இன்னொரு ஹியர்ஸே விக்ரமாதித்யன் சபையில காளிதாசன் இருந்தாருன்னு அது வேணா உண்மையா இருக்கா? அதிகமான பாசிபிலிட்டி இருக்கு. விக்ரமாதித்யன் சபையில இருந்தாருங்கிறத எடுத்துப்போம். இன்ட்ரெஸ்டிங்லி காளிதாசனுடைய காவியங்கள்ல ஒரு காவியம் கூட விக்ரமாதித்யனை பத்தி இல்ல. விக்ரமாதித்யன் அப்படிங்கிறவன் ஒரு சூரியன். சூரியன் அந்த காரணத்தினால்தான் அவருக்கு அந்த டைட்டிலே வந்தது விக்ரமாதித்யன். விக்ரமாதித்யனுடைய காலம் தான் இந்தியன் ஹிஸ்டரியில கோல்டன் ஈரா அப்படின்னு இர்ரெஃப்யூட்டபிளா லெப்டிஸ்ட் ரைட்டிஸ்ட் எல்லாருமா சேர்ந்து ஒத்துண்ட விஷயம். அது இந்தியாவோட கோல்டன் ஈராவை எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு பெரிய மகாராஜா. ஆனா அவர் சபையில தான் இருந்திருக்கட்டும், அது உண்மையோ பொய்யோ, அவர் காலத்துல இருந்தவர் காளிதாசன், அவரோட ஊர்ல இருந்தவர் காளிதாசன், உஜ்ஜைன் மோஸ்ட் ப்ராபபிலி சபையில இருந்திருப்பார். விக்ரமாதித்யனை பத்தி ஒரு காவியம் பண்ணல, ஒரு நாடகம் பண்ணல, ஒரு ஸ்லோகம் கூட பண்ணார்னு எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதே ஹிஸ்டரியை பத்தி எல்லாம் எழுத மாட்டார், வெறும்னா ராமரை பத்தி தான் எழுதுவார், பெருமாளை பத்தி தான் எழுதுவாருங்கிற கவியும் கிடையாது இவர். யாரு? காளிதாசன். புஷ்யமித்ரனை எழுதுறார், அக்னிமித்ர சுங்கனை எழுதுறார், மாளவிகாவை பத்தி எழுதுறார், அதெல்லாம் எழுதுறவர் தான். தன் சமகாலத்து ராஜா, தன்னுடைய சபை ராஜா, அவரை பத்தி ஒன்னும் எழுதலைங்கிறது எனக்கு என்னவோ ஆச்சரியமா தான் இருக்கு. இது என்னத்தை காட்டுறது அப்படின்னு, விக்ரமாதித்யன் தன்னை பத்தி எழுதுறதுக்காக பே பண்ணலன்னு காட்டுறது. இது காளிதாசன் விஷயமா மட்டும் இல்ல, பவபூதி யசோவர்மனை பத்தி ஒண்ணுமே சொல்லல. யசோவர்மனோட கோர்ட் போயிட்டு பவபூதி யசோவர்மனை பத்தி ஒன்னும் சொல்லல. அப்படி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மட்டும் சொல்லிக்கிறேன். அப்புறம் எப்படி ஒவ்வொருத்தரையா கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்க்கிறேன். ராமபத்ர தீட்சிதர் ரொம்ப பெரியவர். அவர் ஷஹாஜியினுடைய சபையில இருந்தவர். தஞ்சாவூர் ராஜா ஷஹாஜியினுடைய சபையில இருந்தவர். சபையில இருந்ததாவே தன்னை சொல்லிக்கிறார். இவ்வளோ கிரந்தம் பண்ணியிருக்கார். எல்லா கிரந்தமும் ராமரை பத்தி தான். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஸ்லோகம்னு நினைக்கிறேன், ஒரு ஸ்லோகமோ 2 ஸ்லோகமோ இந்த சஹாஜிய புகழ்ந்து பேசியிருக்கார். சஹாஜி ஒன்னும் சாதாரண ராஜா இல்ல. பரமபாகவதரா இருக்கக்கூடிய ஸ்ரீதர ஐயாவாள் சஹாஜிராஜனை பத்தி சொல்லும் பொழுது சிவாம்சமாக பிறந்தவர் அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட சஹாஜிராஜன் அவர் சிவாஜி மகாராஜா காலமானதுக்கு அப்புறம் நடந்த 25 இயர்ஸ் முகல் மராட்டா வார் அப்படிங்கிறதுல பிரதானமான கான்ட்ரிபியூஷன் பண்ணவர். சிவாஜியினுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய சத்ரபதி ராஜாராம் மறுபடியும் தன்னுடைய ராஜ்யத்தை அமைக்கிறதுக்கான மிகப்பெரிய உதவி செய்தவர். அப்பேற்பட்ட சஹாஜிராஜனுடைய சபையில இருந்த ராமபத்ர தீட்சிதர் பண்ண 1000 ஸ்லோகங்கள்ல 2 ஸ்லோகம் அந்த சஹாஜிராஜனை பத்தியது. பாயிண்ட் நம்பர் 1. இன்னும் ஒரு ஸ்லோகம், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமாச்சாரம், அதுக்காக தான் இது சொல்ல வரேன்.
இன்னொரு ஒரு ஸ்லோகம் பார்த்தேன்னா, அந்த சகாஜிராஜன் ஏதோ ஒரு காரணமாக ஒரு பர்டிகுலர் டயத்துல ஜனங்களிடத்துல வரி வசூலிக்கிறத ரொம்ப அதிகமாக்கிட்டார். அப்படி அதிகமாக்கின பொழுது ராஜாவை திட்டி வேற ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார் ராமபத்ர தீட்சிதர். எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு கோர்ட் போயட்டு அப்படிங்கிறதுனால எப்போதும் அந்த ராஜாவே தான் இவ ஸ்துதி பண்ணிட்டு இருப்பான்னோ, ராஜாவினிடத்துல கிரிட்டிக்கலா அனலைஸ் பண்ண மாட்டான்னோ, இது மாதிரிலாம் சொல்றதுக்கு இல்லைன்னு சொல்றதுக்காக இதை சொன்னேன். இது மாதிரிலாம் நமக்கு காளிதாசன்லேருந்து ஆரம்பிச்சு ராமபத்ர தீட்சிதர் வரைக்கும் பலவேறு உதாரணங்கள் இருக்கு. ஒரு ராஜாவோட கோர்ட்டு போயிட்டா இருந்தா எப்ப பார்த்தாலும் அந்த ராஜாவை ஸ்துதி பண்றதுக்காக இல்லை இங்க. அப்படி ஸ்துதி பண்ணாதான் அந்த ராஜா சம்பாவனை பண்ணுவார் அப்படிங்கிறதும் இல்லை. அப்படிங்கிற தேசம் நம்ம தேசம். இதை தான் பகிர்ந்துக்கணும் என்று விரும்பினேன். இதுக்கு மேல சம்பகா சொல்லுவா. மேல கண்டினியூ பண்ணா ஷெல்லன் புலாக் அடுத்தது என்ன சொல்றார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அடுத்தது இவர் சொல்றது ஹிந்து கிங்ஸ் டுக் கேர் ஆஃப் பிராமின்ஸ் அலோன் என்று சொல்றார். அதாவது ஹிந்து ராஜாக்கள் பிராமணர்களை மட்டும்தான் பார்த்துண்டா என்று சொல்றார். இத எப்படி சொல்றார், எதுக்கு சொல்றார் எதுவுமே தெரியாது. ஆனா இத ரொம்ப ஈஸியா ராமாயணத்தை வச்சுட்டும் ரொம்ப ரீசன்ட் டேஸ் வச்சுட்டும் நிராகரிக்க முடியும். இல்ல ராமாயணத்தை வச்சுட்டு பார்த்தா நேத்திக்கு காயத்ரிஜி சொன்ன மாதிரி சர்வேஷாம் ஹி சதர்மாத்மா வர்ணானாம் குருதே தயாம் சதுர்ணாம் ஹி வயஸ்தானாம் தேன தேதம் அனுவ்ரதாஹா என்று சொல்றா. மேல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, அதே அயோத்தியா காண்டத்துல ராமர் காட்டுக்கு போறார் அப்படின்னு அயோத்தியா ஜனங்கள்லாம் எப்படி தத்தளிக்கிறா அப்படின்னு கிட்டத்தட்ட 2 சர்க்கம் வால்மீகி டிஸ்கிரைப் பண்றார். இது நம்ம இப்போ ஷெல்டன் புலாக் வியூல பார்த்தோம் அப்படின்னா, ஹிந்து ராஜாக்கள் பிராமணர்களை மட்டும்தான் பார்த்துட்டான். அப்போ அயோத்தியாவே தத்தளிச்சதுன்னு வால்மீகி கொடுக்குறாரு ஒரு டிஸ்கிரிப்ஷன். பிராமணர்கள் மட்டும்தான் தத்தளிச்சா. அப்படியா? 2 சர்க்கம் கிட்டத்தட்ட அயோத்தியா எப்படி தத்தளிச்சுது, ராமர் கிளம்புறாருன்னு எப்படி எல்லாரும் இருந்தா அப்படின்னு சொல்ற. அப்போ பிராமணர்கள் மட்டும்தான் தத்தளிச்சாளா அப்படின்னா இல்ல, டெஃபினட்டா இல்ல. அடுத்தது நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, அதே அயோத்தியா காண்டத்துல பரதன் என்ன சொல்றார், நான் ராமரை திரும்பி அழைச்சின்னு வர போறேன், யாரெல்லாம் வரையலோ வாங்கோ அப்படின்னு தான் அவர் சொல்றார். ஆனா வால்மீகி யாரெல்லாம் வரா அப்படிங்கிற சொல்லும் பொழுது எல்லா தொழிலாளிகளுடைய பேரையும் சொல்லி எல்லாரும் ராமரை பார்க்க வரா அப்படின்னு சொல்றா. மணிகாராஷ்ட ஏச்சான்யே கும்பகாராஷ்ட சோபனாகா என்று சொல்றார். பூஷணங்கள்லாம் பண்றவா, குயவர்கள் இவா எல்லாரும் வரா. யானை தந்தத்தை வச்சு வேலைப்பாடு பண்றவா இவா எல்லாமும் வரா. மேல என்ன அப்படின்னா கிராம கோஷ மகத்தராகா. கோஷ அப்படின்னா சேரி, கிராமத்துடைய சேரியில இருக்கிற மகத்தராக அப்படின்னா பெரியோர்கள் எல்லாமும் பரதன் பின்னாடி வரா என்று சொல்ற. இப்படிலாம் டிஸ்கிரைப் பண்றாளே அப்படிங்கறதையும் ஒரு பக்கம் வச்சுட்டு பாக்குறோம். அடுத்தது இவர் சொல்றது geographical descriptions in Ramayana is meant to foster expansionist political ambitions என்று சொல்றார். அதாவது ராமாயணத்துல வரக்கூடிய geographical descriptions, அயோத்தியா, சித்திரக்கூட்டம், ஸ்ரீலங்கா, பஞ்சவட்டி, கிஷ்கிந்த, இந்த எல்லா டிஸ்கிரிப்ஷன்ஸுமே ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட பண்ணப்பட்ட டிஸ்கிரிப்ஷன்ஸ் என்று இவர் சொல்றார். மேல கிஷ்கிந்தைக்கு போனார், வாலிய ஜெயிச்சார். இந்த பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட மட்டும் எழுதியிருந்தார்னா அப்போ ராமர் கிஷ்கிந்தைக்கும் ராஜாவாயிருப்பார், அடுத்தது லங்கைக்கும் ராஜாவாயிருப்பார். லங்கா அப்படிங்கிறது ராமாயணத்தோட டயத்துல அவ்வளோ ஸ்வர்ணங்கள், அவ்வளோ கோமேதங்கள்லாம் இருந்த ரிச்சஸ்ட் கண்ட்ரி ஆஃப் த வேர்ல்டா இருந்தது. அப்போ ரொம்ப ஈஸியா ராமர் அந்த ராஜாவை வதம் பண்ணிட்டு அங்க ராஜாவாக ஆயிருக்கலாம். ஆனா அப்படிலாம் ஆகல.
விபீஷணன் வந்து லங்கைக்குள்ள வாங்கோ அப்படின்னு சொல்றதுக்கும் ராமர் சொல்றது என்ன அப்படின்னா, என்னோட வேலை முடிஞ்சிருது, என் வேலைக்கு மேல நான் இருக்கிற வழக்கம் இல்லை, என் வேலை சீதா தேவியை அழிச்சுன்னு போடுதான், சீதையை அழிச்சுட்டே நான் கிளம்புறேன் என்றுதான் ராமர் சொல்றார் அப்படிங்கறதையும் பாக்குறோம். அதனாலயும் என்ன அப்படின்னா, இந்த பொலிட்டிக்கல் அஜெண்டாவோடலாம் இந்த ஜியோகிராபிக்கல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எழுதப்படலை என்று சொல்லலாம். அடுத்தது இவர் சொல்றது இதுக்கு மேல ஒப்ரேஷன் பத்தி சொல்ற. எப்படி ஒரு பத்னி ஒப்ரஸ் பண்றான், எப்படி அப்பா புள்ளைய ஒப்ரஸ் பண்ணான் அப்படிங்கறதெல்லாம் சொல்ற. கொஞ்சம் நாள் முன்னாடி பார்த்தோம் ராஜாக்கள் எப்படி பிரஜைகளை ஒப்ரஸ் பண்ணான் அப்படிங்கறதெல்லாம். இப்ப நம்ம பாக்குறோம் கௌசல்யா அண்ட் சீதா ஆர் பிரைஸ் ஃபார் பீயிங் பிளைண்ட் சப்சர்வியன்ட், திஸ் இஸ் சைன் ஆஃப் அப்ரேஷன் என்று இவர் சொல்றார். அதாவது கௌசல்யையும் சீதையும் ரொம்ப பிளைண்டா அவளுடைய பத்திக்கு சேவை பண்றதுனால பிரைஸ் பண்ணப்பட்டிருக்கா, புகழப்பட்டிருக்கா. இது வந்து ஆப்ரேஷனுக்கான ஒரு சைன் என்று இவர் சொல்றார். இது வந்து ஆப்ரேஷனுக்கான ஒரு சைனா எப்படி ஆகும்? ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப நாள் தெரிஞ்சது என்ன அப்படின்னா, அயோத்தியா காண்டத்துல கௌசல்யா தசரத்திட்ட பேசுறா. என்ன பேசுறா? நீங்க ராமரை காட்டு கமிச்சிட்டு நான் புள்ள இல்லாம எப்படி பெரித்த வைக்கிறேன் அப்படின்னு தசரதரை திட்டி ஒரு சர்க்கம் முழுசா பேசுறான். இது மட்டும் பத்னி அப்ரஸ் பண்றதா இருந்திருந்தா அப்படின்னா தசரதர் ரொம்ப ஈஸியா என்ன சொல்லிருக்கலாம், இல்ல நீ யார் பேசுறதுக்கு, நான் என்னவோ பண்ணுவேன் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா போயிருக்கலாம். ஆனா தசரதர் அந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, கையை குவிச்சு மன்னிச்சிருமா என்று சொல்ற அளவுக்கு போறார். அந்த லெவலுக்கு போற தசரதரை நம்ம பாக்குறோம். இதனாலையும் என்ன அப்படின்னா, கௌசல்யா ரொம்ப பிளைண்டா ஒரு சப்சர்வியண்டா இருந்தா அப்படிங்கிறது இல்ல. மேல சீதையை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, அயோத்தியா காண்டத்திலே நம்ம பாக்குற விஷயம்தான். சீதை ராமரை மட்டும் ரொம்ப பிளைண்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா சீதை அயோத்தியால இருந்திருக்கணும். ஆனா ராமர் சொல்றது, நான் அயோத்தியால தான் நீ இருக்கணும், நீ வரக்கூடாது என்னோட காட்டுக்கு என்றுதான் ராமர் சொல்றார். ஆனா சீதை என்ன சொல்றா, நான் உங்களோட தான் காட்டுக்கு வருவேன் என்று சொல்றா. அந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஷெல்டன் பொல்லாக் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் ஸ்வீட் பண்ணி பார்க்கணும். நீ ராமர் ஒப்ரஸ் பண்ணிட்டு இருந்திருந்தாருன்னா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்ல விரும்பல. அப்படி இருந்தா என்ன இருக்கும்னு மேல பாக்குறோம். சில பேர்லாம் சொல்றா, ஸ்திரீகள் பேச்ச கேட்டுதான் புருஷர்கள்லாம் ஃபால் பண்ணா, ரொம்ப பெரிய இடத்துல இருந்து விழுந்துட்டா அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம் அப்படின்னு சில பேர் சொல்றா. ரொம்ப மேல்ஷாவனிஸ்டிக்கான ஒரு எபிக் ராமாயணம் என்று சொல்றா. ராமாயணம் மேல்ஷாவனிஸ்டிக்கா அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல கைகேயி பேச்ச கேட்டுண்டு தசரதர் ராமரை காட்டுக்கு அமிச்சு வச்சிட்டார், சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு. முதல்ல இத பாக்குறோம். அடுத்து என்ன, ஷூர்பனக பேச்ச கேட்டுதான் ராவணன் தன்னுடைய சம்ஹாரத்துக்கு ஆளானான் அப்படிங்கறத பாக்குறோம். இது எல்லாத்தினாலையும் ராமாயணம் ரொம்ப மேல் ஷாவனிஸ்டிக் அப்படின்னு சொல்ற சில பேர்லாம் இருக்கா. இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வேற சில இடங்கள்ல ஒரு ஸ்திரீ சொல்ற பேச்ச கேட்காம எப்படி புருஷன் தன்னுடைய சம்ஹாரத்துக்கு ஆளாடாள் என்று அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். ராவணனை மண்டோதரி நிறுத்த ட்ரை பண்ணான், மண்டோதரி தானியமாலினி ரெண்டு பேருமே நிறுத்த ட்ரை பண்ணான். தானியமாலினி நேரே நிறுத்தரா அப்படிங்கறத சுந்தரகாண்டத்துல பாக்குறோம். ஆனா மண்டோதரி நிறுத்த ட்ரை பண்ணேனே, நான் சொல்றதை நீங்க கேட்கலையே அப்படின்னு மண்டோதரி ராவணன் போனதுக்கு அப்புறமா ஆளறா அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். அடுத்தது என்ன அப்படின்னா, தார பேச்ச கேட்காம இருந்ததுனாலதான் வாலி வதம் பண்ணப்பட்டார் என்று அப்படிங்கிறதையும் பாக்குறோம். அப்படி பார்த்தா என்ன, அப்போ வால்மீகி ராமாயணம் ஃபீமேல் எம்பவர்மெண்டா அப்படின்னா, உமன் எம்பவர்மெண்டா அப்படின்னா அதுவும் இல்ல. என்ன சொல்ல வருது அப்படின்னா, ரெண்டு ஜெண்டர்ஸ்லயுமே நல்லவாளும் இருக்கா கெட்டவாளும் இருக்கா அப்படிங்கிறது தான் சொல்ல வருது. இந்த பர்டிகுலர் ஜெண்டருக்கு இவா நல்லவா, இவாள்லாம் மட்டும்தான் நல்லவா, இவாள்லாம் கெட்டவா அப்படிங்கறதுலாம் கிடையாது அப்படிங்கிறத பாக்குறோம். அப்போ என்ன அப்படின்னா, ராமாயணம் மேல் ஷாவனிஸ்டிக்கும் இல்ல, அது வந்து ஃபெமினிஸ்டிக்கும் இல்ல அப்படிங்கறத பாக்குறோம். அடுத்தது ஷெல்டன் பொல்லாக் சொல்றது, ராமா இஸ் கம்ப்ளீட்லி ஒபீடியன்ட் டு ஹிஸ் ஃபாதர்,
திஸ் அகெயின் இண்டிகேட்ஸ் oppression. அதாவது ராமர் தன்னுடைய அப்பா சொல்றத முழுசா கேட்டுட்டே இருந்தார். அதனால இது திரும்பி ஒப்ரஷனுக்கான ஒரு இது என்று சொல்றேன். இது திரும்பி ரொம்ப ஈஸியா நிராகரிக்க முடியும். ஏன் அப்படின்னா தசரதர் சொன்னது என்ன? நீ என்ன சிறையில போட்டுட்டாவது பட்டாபிஷேகம் பண்ணிக்கோ என்றுதான் தசரதர் சொல்ற. ஆனா ராமர் காட்டுக்கு போறார். ராமர் காட்டுக்கு எதுக்கு போறார் அப்படின்னா அவர் அப்பா சொல்றத கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பிளைண்டா போல, அவர் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு போறார் அப்படிங்கறத பாக்குறோம். முன்னாடி காலத்துல ஒரு சபை அப்படின்னு இருந்ததுன்னா இங்க வந்து ஒரு வீடியோகிராஃபியோ இல்ல ஆட்டோகிராஃபியோ இல்ல வாய்ஸ் ரெக்கார்டிங்கோ இதெல்லாம் கிடையாது. இவன் குற்றவாளி அப்படின்னு சொல்றதுக்கோ இல்ல இவன் குற்றவாளி கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கோ. அப்போ என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டா வந்து பகவத்கீதை அப்படிங்கிறது ஒரு பெரிய டெக்ஸ்டா பார்த்து அது மேல சபதம் விட்டா அது வந்து பெரிய இது கோர்ட்ல போய் சாட்சி சொல்லக்கூடாது அப்படிங்கிறது பாக்குறோம். இதனாலையும் சத்தியம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப கட்டுப்பட்டு இருக்கார் ராமர். அப்போ இந்த இடத்துல சத்தியம் அப்படிங்கிறது வந்துடுறது. அதனால சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட ராமர் காட்டுக்கு போறாரே தவிர அப்பா பேச்ச கேட்டுண்டு ராமர் காட்டுக்கு போலை என்கின்றத பாக்குறோம். அதனாலையும் ஷெல்டன் பொலாக்குடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை நிராகரிக்கிறோம். அடுத்தது ஷெல்டன் பொலாக் சொல்றது என்ன அப்படின்னா ராமா இஸ் பவுண்ட் டு ஆக்ட் ஃபேட்டலிஸ்டிக்லி லேக்கிங் இன் ஃப்ரீ வில். அதாவது விதி 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 அப்படின்னே ராமர் ஆக்ட் பண்ணிட்டு போறார். அவரா எதுவும் பண்றதுக்கு அவருக்கு முடியாது அப்படிங்கறதுனால அப்படி இருக்கார் ராமர் என்று ஷெல்டன் பொலாக் சொல்றார். அப்படி ராமர் விதி விதி விதின்னு இருந்தார் அப்படின்னா காட்டுக்கு வந்திருப்பார். சீத்தை ராமன் அபகரிச்சுட்டாரா, சரி காட்டுல 14 வருஷம் வந்துட்டு நம்ம திரும்பி அயோத்தியாக்கு போயிடலாம் அப்படின்னு தானே இருந்திருப்பார். ஆனா விதி கட்டுப்படாம ஏன் மனைவி தொலைஞ்சு போயிட்டாளா, ராவணன் நம்ம அபகரிச்சுட்டு போனாளா, நான் என்ன பண்றேன் பாரு, நான் தண்டகாரண்யத்துல இருந்து கிளம்பி கிஷ்கிந்தைக்கு வருவேன், கிஷ்கிந்தையில இருந்து ஒரு வானர சேனைய திரட்டுண்டு போய் லங்கைக்கு போவேன், ராவணனை வதம் பண்ணிட்டு திரும்பி அவளை மீட்டுண்டு தான் வருவேனே தவிர இந்த விதியோட நான் கட்டுப்பட மாட்டேன் என்றுதான் ராமர் போறாரே தவிர ஓ விதியா சரி சீத்தை போனதும் விதி நம்ம திரும்பி அயோத்தியாவுக்கு போயிடலாம் அப்படின்னு இல்ல ராமர் அப்படிங்கறத நம்ம ராமாயணத்துல பாக்குறோம். அதனாலயும் ஷெல்டன் பொலாக்குடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை நிராகரிக்கிறோம். அடுத்தது இவர் என்ன சொல்றார் அப்படின்னா திரும்பியும் ஃபேட்டலிஸ்டிக். யார் ஃபேட்டலிஸ்டிக்? தெய்வங்கள்லாம் ஃபேட்டலிஸ்டிக். எதுக்கு ஃபேட்டலிஸ்டிக்? அயோத்தியா காண்டத்துல தெய்வங்கள்லாம் ராமர் கிளம்பும் பொழுது ஹெல்ப் பண்ணல. அதனால தெய்வங்கள்லாம் ஃபேட்டலிஸ்டிக்கான பீப்புள். Unlike the Greek epics, Ramayana is so fatalistic that even gods play no role to establish justice when the destiny takes its course என்று சொல்றார் ஷெல்டன் பொலாக் அவர்கள். இது வந்து ராமாயணத்தை சின்ன எப்படி நிராகரிக்கிறோம் அப்படின்னா யுத்த காண்டத்துல அவ்வளோ இடத்துல நம்ம பாக்குறோம். முதல்ல சேத்துவ கட்டணும் அப்படின்னா சமுத்திரராஜன் ஆவிர்பவிக்கிறார், சொல்றார் நீங்க வந்து சேத்துவ கட்டுங்கோ, நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கல்கள்லாம் சிங்க் ஆகாம பாத்துக்கிறேன் என்று சொல்றேன். அடுத்தது லக்ஷ்மணன் விழுந்து கிடக்கறா, அப்போ கருடன் வந்தார், லக்ஷ்மணன் எழுப்புறார் அப்படிங்கறத பாக்குறோம். அடுத்தது இந்திரன் தேர் அனுப்புறார் ராமருக்கும் ராவனுக்கும் யுத்தம் பண்றதுக்கு. இவ்வளத்தையும் பாக்குறோம். இதுக்கு மேலேயும் நிறைய இதை பாக்குறோம். அப்படிங்கும் பொழுது தெய்வங்கள்லாம் ஃபேட்டலிஸ்டிக் அப்படின்னு ஒரே ஒரு கட்டத்தை வச்சுட்டு சொல்றதுக்கு விஷயமே இல்லை. அங்க அயோத்தியா காண்டத்துல தெய்வங்கள்லாம் வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவ எல்லாரும் சத்தியம் அப்படிங்கிறதுக்கு கட்டுப்பட்டவா அப்படிங்கறத பாக்குறோம். அடுத்தது இதோட நம்ம கன்க்ளூஷனுக்கு வரும். இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்மெண்டா ஷெல்டன் பொலாக்கோட இவ்வளவு ஸ்டேட்மெண்ட்டையும் நிராகரிச்சுட்டே வந்தோம். இப்போ ஷெல்டன் பொலாக் எந்த லெவல் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ கன்க்ளூஷனுக்கு அப்பா ஒரு பேராகிராஃப், லாஸ்ட் பேராகிராஃப், அதை நான் படிக்கிறேன். I have seen many condemning Ramayana, being envious of the epic, as it is glorious for several centuries of years, guiding millions in Asia, being a repository of human values. I hope that Pollock must not belong to that category, such a category. I am thankful to Pollock that he triggered me to contemplate on so many things related to Vedic culture and Ramayana
through his critical opinions regarding the same என்று அப்பா முடிக்கிறான். அதாவது இங்க வந்து என்ன அப்படின்னா, நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன் ராமாயணத்து மேல அசூயப்பட்டு ராமாயணத்தை நிந்திச்சு எழுதி நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். ஷெல்டன் பொல்லாக் அந்த மாதிரி இருக்க கூடாது அப்படின்னு நம்புறேன், அப்படின்னு நினைக்கிறேன், அப்படி நம்புறேன் இல்ல அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. மேல என்ன சொல்றா அப்படின்னா, நான் ஷெல்டன் பொல்லாக்ட தேங்க்ஸ் சொல்றேன். ஏன் அப்படின்னா இவர் இந்த மாதிரி நிந்திச்சு இன்னும் ஜாஸ்தி என்ன ராமாயணத்து மேல கான்டெம்ப்ளேட் பண்ண வச்சார் என்று சொல்றார். இது வந்து இந்த ஃபுல் எஸ்ஸே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, இந்த அப்பா எஸ்ஏவை படிச்சுட்டு பத்மபூஷன் அவார்டி டாக்டர் டேவிட் ஃப்ராலி இல்ல வாமதேவ சாஸ்திரி அவர் என்ன சொல்றார் அப்படிங்கறத பார்க்கலாம். ராமாயணா அப்ரசிவ் அப்படிங்கிற இந்த எஸ்ஏவை படிச்ச டேவிட் ஃப்ராலி அவர் பத்மபூஷன் வாங்கினார் 2015ல 2015ல. அவர் அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வேதிக் ஸ்டடீஸ் அப்படிங்கறதுடைய டைரக்டரா இருக்கார். அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பார்ப்போம். அவரோட வேர்ட்ஸ் அப்படியே போட்டிருக்கேன். Those who find the Ramayana oppressive are those who have no bhakti, like many arrogant academics whose spiritual hearts are closed என்று சொல்றார். இதையே ரெஃபர் பண்ணி இத பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணியிருக்கார். யாரெல்லாம் ராமாயணத்தை ஒப்ரசிவா நினைக்கிறாளோ அவளுக்கெல்லாம் பக்தியே கிடையாது, நிறைய அரகண்ட் அகாடமிக்ஸ் மாதிரி அவளுடைய ஸ்பிரிச்சுவல் ஹார்ட்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு என்று இவர் சொல்றார். இந்த பத்மபூஷன் அவார்டி அந்த பத்மஸ்ரீ அவார்டிய பத்தி சொல்ற விஷயம் இது. இதெல்லாம் இருக்கு அப்படிங்கறதுனாலையும் இப்ப எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஷெல்டன் பொல்லாக் யாரு, என்ன சொல்றார், அவர் எவ்வளவு அத்தாரிட்டேட்டிவ் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அவர் ரிசர்ச் பண்றாரு, அது எவ்வளோ ஆத்தென்டிக்கான ரிசர்ச் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். அப்படிங்கிறதோட நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம். ஜெய் சீதாராம். ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே. இந்த முதல் செஷனில் வந்திருந்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. குழந்தை சம்பகாவோட இந்த லெக்சர் கேட்டுன்னு இருந்தேன். அதில் வந்து ஒரு சில அப்சர்வேஷன்லாம் ஷெல்டன் பொல்லாக் அவா சொல்லதை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தா. நான் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி இதே மாதிரி ராமாயணத்தை பற்றி அவதூறு ஜெயபாரதன் அப்படின்னு என்னோட ஒரு ஃப்ரெண்டு, அவர் வந்து சீதாயணம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தனியாக சீதையோட சரித்திரம் உத்தரராம சரித்திரத்தில் ராமர் சீதையை பரித்தியாகம் பண்றா போல ஒரு சரித்திரத்தை அவரோட அவர் எழுதியிருந்தார். அதில் முக்கியமாக அவர் ப்ரொஜெக்ட் பண்ண விஷயம் வந்து ராமரை குறைவா மதிப்பிட்டு சீதையை உயர்வா மதிப்பிட்டு அவரோட கோணத்துல ராமாயணத்தை எப்படி சிதைக்க முடியுமோ அந்த மாதிரி சிதைச்சிருந்தார் அவரு. அப்ப அவருக்கு பதில் சொல்றதுக்காக ராமாயண படைப்பாய்வுகள் அதை பத்தி பண்டித் ராமாஸ்ரய சர்மா அப்படின்னு சொல்லிட்டு இண்டாலஜிஸ்ட்லாம் எப்படி ராமாயணத்தோட படைப்பாய்வுகளை வந்து அணுகியிருக்கா அப்படிங்கிறத பத்தியெல்லாம் எழுதியிருந்தார். டாக்டர் ஜாக்கபி, மேக்டொனால்ட், ஹாரிங்டன் இவாளை பத்தியெல்லாம் எழுதியிருந்தார். அதெல்லாம் பத்தி ஒன்று ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். இப்போ முக்கியமா இவா சொல்ல வரதுல உள்ள ஒரு பாயிண்ட்டை பார்க்குற போது கவுண்டர் பாயிண்ட்ஸ்லாம் எனக்கு சொல்லணும் அப்படின்னு தோணித்து. இந்த ஷெல்டன் பொல்லாக் சொல்றாரு வந்து இந்த காவியங்களை எல்லாம் எழுதுறதுக்கு வந்து இவாளுக்கு வந்து ராஜாக்கள் எல்லாம் பணம் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்றது. ஃபண்டிங், அதாவது ஒரு காவியம் பண்ணோம்னா ஃபண்டிங் அப்படிங்கிறது இந்தியாவில் இது வரைக்கும் ஒரு கான்செப்டா இருந்தது இல்லை. அதுவும் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி பணம் கொடுத்தா தான் எழுதுறது அப்படிங்கிறது ஒரு கான்செப்டா இருந்தது இல்லை இந்தியாவில். ஆனா இண்டாலஜி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டு தட் இஸ் ரன்னிங் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஃபண்டிங் அண்ட் questionable ஃபண்டிங், எஸ்பெஷலி டு டீமீன் அவர் கல்ச்சர், அவர் புக்ஸ், த என்டையர் இந்தியன் தாட்ஸ். இதை டீமீன் பண்ணுறதுக்காகவே அவள் தனியாக ஃபண்ட்ஸ் பண்ணியிருக்கா. அதுக்குன்னே தனியாக யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, அதில் சேர்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒன்று இருக்குது. அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருந்தா, இந்த டிப்ளாய்மெண்ட் ஆஃப் சம்ஸ்கிருதம் பை புத்திஸ்ட் ஃபார் நான் வேதிக் பர்பசஸ் அப்படிங்கிறத ஷெல்டன் பொல்லாக் சொல்லியிருக்கார். இது சொன்ன உடனே எனக்கு மனசுல ஞாபகம் வந்தது. டிஜிட்டல் புத்திஸ்ட் சான்ஸ்கிரிட் கேனன் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, டிபிஎஸ்சி ப்ராஜெக்ட் அப்படின்னு.
அதுல வந்து ஆரியதாரா அஷ்டோத்தர சதநாமா ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆரியதாரா அப்படிங்கிறது அவ புத்திஸ்ட்ல ஏகவிம்சதி தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவதை, புத்திஸ்ட் ஒரு பெண் தேவதை. அந்த தேவதையை வந்து ஸ்தோத்திரம் பண்ற போது அந்த தேவதையோட பேர்ல ஒன்னா வந்து வேத மாதா அப்படின்னே சொல்றா. இவர் வந்து டிப்ளாய்மெண்ட் ஆஃப் சம்ஸ்கிருதம் பை புத்திஸ்ட் ஃபார் நான் வேதிக் பர்பசஸ் அப்படிங்கிறா. அவளோட ஆரியதாரா அஷ்டோத்தர சதநாமா ஸ்தோத்திரத்துல ஆரியதாராவை சொல்ற ஒரு 108 நாமால ஒண்ணு வேதமாதா அப்படின்னு சொல்றா. அது ஒண்ணு ஞாபகத்துக்கு வந்தது எனக்கு. அப்புறம் இந்த ராமாயணத்தை பத்தி அவதூறு சொல்ற எல்லாருக்குமே ஒரு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஒண்ணு இருக்கு. அவ வந்து ராமாயணத்தை சரித்திரமா ஏத்துக்கிறா, ஒரு சில சமயத்தை கட்டுக்கதையா சொல்றா. அவளுக்கு எப்பப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் வந்து அது கட்டுக்கதையா எடுத்துக்கிறா, எப்பப்பெல்லாம் வேணுமோ சரித்திரமா சொல்றா. அதாவது அவளுக்கு எங்க வேணுமோ அங்க வந்து சரித்திரமா எடுத்துக்கிறா, அவளுக்கு எங்கெங்க இடைஞ்சலா இருக்கோ அங்கெல்லாம் கட்டுக்கதையா அப்படின்னு சொல்றா. இதே ப்ராப்ளம் வந்து ஜெயபாரதன் அப்படின்னு என்னோட ஃப்ரெண்டு. அவர் ராமரை வந்து குறைச்சு மதிப்பிடுறார், சீதையை வசத்தி மதிப்பிடுறார். அந்த மாதிரி எல்லாம் சொல்ற போது ஒரு சில சமயத்துல சரித்திரமா கொண்டு போறார். சரித்திரம்னா அதுக்கு ஆதாரம் வேணுமே, ஆதாரம் எதுவுமே இல்லை. முழுக்க முழுக்க அவர் சொல்றதெல்லாம் கதை, ஆனா அதை சரித்திரம் மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறார். இது எல்லாருக்குமே ஷெல்டன் பொல்லாக் அப்படிலேருந்து இந்த ஜெயபாரதன் அப்படிங்கிறதுல இருந்து ராமாயணம் ரீடெல்லிங்ஸ் எத்தனை பேர் சொல்லியிருக்காளோ எல்லாருக்குமே இது ஒரு பெரிய கன்ஃபியூஷன். அவளுக்கு வேணுங்கிற போது கட்டுக்கதை, அவளுக்கு வேணுங்கிற போது சரித்திரம். சரித்திரம்னு சொல்ற போது எந்த ஒரு விஷயத்துக்குமே ஆதாரம் கிடையாது. இந்த மாதிரி நிறைய இருக்கு. இது ஒரு பெரிய இது. ராமாயணத்தை பத்தி அவதூறுகள் நிக்க போறது இல்லை. அதே மாதிரி நாம ராமாயணத்தை வந்து நாம படிச்ச வரைக்கும் நாம எப்பப்பெல்லாம் அவதூறு எதிர்கொள்றோமோ அப்ப நம்மளுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கோ அதை நிச்சயமா அந்த அவதூறை நேர்மையான ஒரு முறையில கண்ணியமான சொற்களால அது நிச்சயமா நாம எதிர்கொள்ளணும். அதை வந்து நம்ம பதிவு பண்ணணும். பொது தளத்திலேயோ அல்லது பொது மேடையிலையோ அது கண்டிப்பா பதிவு பண்ணணும். ரங்கஜி ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கார். என்ன இந்த இதுல வந்து கலந்து என்ன பேச சொன்னதுக்காக என்னோட கிருத்தஜ்ஞதை தெரிவிச்சுக்கிறேன். ராதே கிருஷ்ணா.